ஃபமா ஜாலத்தில் ஹுசூனத்து ஃபீமா பஅது. எங்க குடும்பத்தில் பிறக்கிற ஒவ்வொருத்தனும் முரடனா இருக்கிறான். நளினம்னு மாத்திக்க, இலகுன்னு மாத்திக்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன ஆலோசனையை கேட்காதனுடைய விளைவு, அதனுடைய எஃபெக்ட் என்ன ஆச்சு? பிறக்கிற உள்ள பூரா முரடா பிறக்குது, முரட்டுத்தனமா பிறகு. இதுதாங்க நபியுடைய ஆலோசனையை கேட்கறதுக்கும் விடுறதுக்கு உண்டான வித்தியாசம். கேட்டவங்க மாத்திக்கிட்டவங்க சிறப்பு பெற்றாங்க, கேட்கலன்னா நபி ஒன்னும் சொல்லல, விளைவு என்ன ஆச்சு? பிறக்கிற பூரா முரணா பார்த்து. இந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனையா சொன்னதை அங்கீகரிச்சுட்டா குறைஞ்சது பலாபலன் இருக்குமா இல்லையா? அத காரணம் காட்டி நபியவே ரெண்டா பிரிச்சு பங்கு போட்டு அவங்கள ரெண்டா பிரிச்சு எடுக்கிறதுங்க கூடியது. அருமை சகோதரர்களே, இது இஸ்லாமிய நடைமுறைக்கு மாற்றமல்ல, நபியுடைய தகுதியை காட்டுவதற்குண்டான அத்தாட்சியும் அல்ல. ஒரே ஒரு நிகழ்ச்சி, நிறைய சொல்லலாம் இதனுடைய ஆதாரங்களை எப்படி சொல்றதுன்னு சொல்லி, ஆனா சந்தர்ப்பம் எனக்கு குறைவா இருக்கிறதுனால ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். அருமை சகோதரர்களே, சஹாபாக்கள் எப்படி நடந்தாங்க கூடிய ஒரு குறிப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஆலோசனையை கேட்கணுங்கிறது இல்ல, தீன சொன்னா ஏத்துக்க, சொந்தமா சொன்ன ஓரம் போட்டா கேட்கணுமா, தண்ணி ஊத்துனா கேட்கணுமா? இவர் கேட்கிறார், நபி சொல்லிட்டாங்கிறதுக்காக. ஹதீஸ்ல வருது, ஜுலைபீப் சொல்லி ஒரு சஹாபி இருந்தார். ஜுலைபீப், அந்த சஹாபி கொஞ்சம் குள்ளமானவர், பார்க்கறதுக்கு கொஞ்சம் பங்கரையான உருவமும் இருந்துச்சு. அவருக்கு யாரும் பொண்ணும் தரமாட்டேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்சாரிகள்கிட்ட சொன்னாங்க, ஒருத்தட்ட போய், ஏப்பா உன் மகளை நான் பொண்ணு கேட்கிறேன் தர்றீங்களான்னு. அந்த அன்சாரி சஹாபி சந்தோஷத்துல குதிச்சார், நாயகமே நீங்க கேட்டு நான் இல்லடா சொல்ல போறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு இல்லப்பா, வேற யாருக்கு? ஜுலைபீபுக்கு கேட்கிறேன்டா. பாருங்க, பொண்ணு கொடுக்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இது என்ன தீனா சொல்றாங்களா, துனியாவை சொல்றாங்களா? எங்க இது உலக விஷயமா அல்லது தீனுடைய விஷயமா? உலக விஷயமா தானே ஸல்லல்லாஹு சொல்றாங்க. உடனே அவர் என்ன செஞ்சாரு? ஆஹா, உடனே தட்டி கழிக்கிறதுக்கு என் வீட்டில் கொஞ்சம் கேட்கணுங்க. பொதுவாக சொல்ற பழக்கம் தானே, கொடுக்க நினப்பு இல்லைன்னா என் பொண்டாட்டிட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேங்க அப்படின்னு அந்த சஹாபியும் அந்த அன்சாரி சஹாபியும் மனைவிட்ட போனார். மனைவிட்ட போய் அவர் சொன்னாரு, நபி பொண்ணு கேட்டாங்கன்னு சொன்ன உடனே ரொம்ப தங்கமா போச்சு, கொடுத்துருங்க சந்தமா. நபிக்கு கேட்கல, ஜுலைபீபுக்கு கேட்டாங்க. அந்தம்மா சொல்லுச்சான், அல்லாஹு அக்பர், இன்னும் இடத்துல பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் பொண்ணு கேட்டு வந்தாங்க, நம்ம கொடுக்கல. இன்னும் இருக்கலாம், நபி கொடுக்கன்னு சொல்லி இருந்திருக்கலாம், கொடுக்கல. கடைசியில ஜுலைபீபுங்கிறதுக்காக போய் நம்ம கொடுக்கணும், அதனால வேண்டான்னு சொல்லிருங்க, இல்லைன்னு சொல்லிருங்க. அருமை சகோதரர்களே, ஒரு குடும்பத்தில் நுழைஞ்ச ஒரு ஆலோசகரா நபி சொல்றாங்க, தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு அழகான ஆண்மை தேர்ந்தெடுக்கக்கூடிய இயல்புதான். பெற்றோர்கள் அதே நிலையை எடுக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிய தாயும் சொல்ல தகப்பனும் சொல்ல நபிட்ட போய் இல்லைன்னு சொல்லிடலான்னு சொல்லி புறப்படும் போது எந்த பெண்ணை ரசூலுல்லாஹ் கேட்டாங்களோ இந்த பெண்ணு ஓரமா நின்று இந்த உரையாடலை கேட்டுச்சு. தாயும் தகப்பனும் சேர்ந்து கொடுக்க வேணான்னு சொன்ன உடனே அந்த பெண்ணு கேட்டுச்சு, நபி சொன்ன ஆலோசனையை மீறியா நீங்க நடக்கிறீங்க. அல்லாஹு அக்பர். தன்னை பத்தி சொல்லும் பொழுது நபியுடைய கட்டளைக்கு மீறி, நபி சொன்ன ஆலோசனைக்கு மீறி, நபி சொல்லக்கூடிய இந்த நல்ல விஷயத்துக்கு மாற்றமா என்னை வேற யாருக்கு கொடுக்க போறீங்க? நபி சொல்றாங்கடா, நான் வீணா போக மாட்டேன். இதுதாங்க அந்த காலத்து இந்த பொட்ட பிள்ளைக்கு கூட விளங்குச்சுங்க. இந்த பொட்ட பயல்களுக்கு விளங்க வேணாம். உடனே அந்த பெற்றோர்கள் தாயும் தகப்பன் என்ன சொன்னாங்க? மகளே சரிங்குது அப்படின்னா ரசூலுல்லாஹ்ட்ட போய் சரின்னு இருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்க, நாயகமே தாங்க விரும்புறீங்கடா கொடுத்துருக்கடா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி கொடுத்துட்டாங்க. திருமணம் செய்து நின்று அந்த ஜுலைபீபுக்கு கட்டி கொடுத்தாங்க. சொல்லு, வரலாறு நீளமா இருக்குது. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இதுதான். ஒரு குடும்ப விஷயத்துல தலையிட்டு ரசூலுல்லாஹ் ஆலோசனை சொல்ல, அந்த குடும்ப மணப்பெண்ணே வெளியே வந்து நபி சொல்லும் பொழுது, வமா கான லிமுமினின் வலா முமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு தீர்ப்பு செஞ்ச பிறகு மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் மறுத்து பேசுவதற்கு எந்த உரிமையும் இல்லை என்ற அந்த ஆயத்துடைய அடிப்படையில் அந்த பெண்ணு மறுத்து பேச கல்யாணம் நடந்துச்சு. அல்லாஹு அக்பர்.
இந்த வார்த்தையை கேட்டவன ரசூலுல்லாவுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? இந்த மணப்பெண்ணே எனக்கு கொடுத்த மரியாதை அல்லவா இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம சுப்ப அலைஹா சுப்ப அலைஹல் கைர சுப்பா வலா தஜால் ஐஷஹா கத்தா. அல்லாஹ் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில பரக்கத்தை கொட்டி தருவாயாக, அந்த வாழ்க்கையை சிரமமான வாழ்க்கையாக நீ ஆக்கி விடாதே என்ற துஆவும் கொடுத்தாங்க. சோதரர், ஹதீஸ்ல வருது, மதீனாவில் இருக்கக்கூடிய பெண்கள்ல தாராளமா செலவழிச்ச பெண்கள் அந்த ஒரு பெண்ணா இருந்துச்சு. ஜுலைபி பார்க்கிறதுக்கு பங்கரையா இருந்தார், உருவத்துல பங்கர. ஆனா பின்னால யுத்தம் வந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தேடி பாருங்க யாரெல்லாம் ஷஹீதா இருக்கிறாங்கன்ட்டு. எல்லாரும் தேடிட்டு வந்து சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஜுலைபிபை நான் தேடுறேன், அவரை காணாம தேடுங்க. தேடி போன பொழுது 7 காபிர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டு கிடந்து இவரும் ஷஹீதாகி கிடந்தார். சொன்னாங்க 7 பேர்த்த நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டு அவர் சொர்க்கத்துக்கு போயிருக்கிறார் என்று சொல்லி அந்த ஜனாசாவை தன்னுடைய தோளிலே ரசூலுல்லாஹ் தூக்கி போட்டார். வேறு கட்டில் வைக்காமல் ஹதீஸில வரலாற்றில் தெல்ல தெளிவா நபி தன்னுடைய தோளிலே சுமந்து வந்து குழி தோண்டப்பட்டு தாங்களே கரங்களால் இறக்கி வைத்தார்கள் என்ற தகவல் நமக்கு தெரிகிறது. சோதர்களே, இது சஹாபாக்களுடைய வாழ்க்கை, நபியை அங்கீகரிக்கக்கூடிய தன்மை இதுதான். அருமை சோதர்களே, ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம் வாங்க. இத்தனை விஷயங்கள் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். இப்படி தான் தோன்றித்தனமாக குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விரிவுரை சொன்னதுடைய விபத்து தான் காதியானி போன்றவர்கள் உருவானார்கள். தக்லீது செய்ததுனாலேயோ, முன்னோர்களுடைய பேச்சுக்களை கேட்டு நடந்ததுனாலேயோ, ஆத்ம சுத்தி தரக்கூடிய தசவுடைய கலையை ஏற்றதுனாலேயோ யாரும் வீணாகி போகவில்லை. நீங்களும் நாமும் கொண்டிருக்கக்கூடிய இந்த வழிமுறை, இதுதான் நபியை நாம் மதிக்கக்கூடிய வழிமுறை, நபிக்கு அங்கீகாரம் தரக்கூடிய வழிமுறை, நபியை அனைத்து துறையிலையும் நம்முடைய முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறை. ஆகையினாலே இதை விளங்கி இது போன்ற எத்தனை அனாச்சாரங்கள் அபத்தங்களை எல்லாம் அள்ளி கொட்டிய இவர்களை சார்ந்திருந்தக்கூடிய மரியாதைக்குரிய அந்த இளைஞர்களை நான் மிக பணிவுடன் கேட்கிறேன், நீங்கள் எங்களுக்காக வேண்டி சொல்ல வேண்டாம், தனியாக ஒரு இடத்திலே அமர்ந்து சற்று சிந்தியுங்கள். மார்க்கத்தை சொல்லுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்று தகுதியுடையவர்களை தேர்ந்தெடுங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் சத்தியத்தை சரியாக விளங்கி அதை செயல்படக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்து எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அதனால இன்னொரு 5 நிமிஷம் அதிகபட்சமா ஒரு 5 நிமிஷம் நீங்க பொறுத்துக்கிறோம்னா அதுக்கு பிறகு ஒரு துஆ செய்துட்டு நம்ம இன்ஷாஅல்லாஹ் கலைஞ்சிருவோம். பெருமக்களே, எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காரியத்தை செய்துகிட்டு இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல. எனக்கு ஒரு சின்ன செய்தி ஞாபகம் வருது, ஒரு சொல்றது பொருத்தமா இருக்கிறதுக்காண்டி சொல்றேன். இங்கிலாந்துல உள்ள ஒரு எம்பி ஒரு தடவை குர்ஆனை எரிச்சான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த குர்ஆனை எரிச்சு முடிச்ச உடனே இந்த இங்கிலாந்தினுடைய எம்பி சொன்னா, இந்த குர்ஆனை எரிச்சதுனால ஒன்னும் தீன் அழிஞ்சிராது, மார்க்கம் இல்லாம ஆயிராது. அவங்க நபி அவர்களை தங்களுடைய கல்வின் இதயத்தின் உள்ளே வைத்திருக்கிறார்கள், நபிமார்களை தங்களுடைய கல்வின் உள்ளத்தில் வைத்திருக்கிறார்கள். அந்த பிரியத்தை எடுத்து வெளியிலே போட்டால்தான் இந்த தீன் அழியும்னு சொன்னான். யாருக்கு அசத்தவங்க ஒரு யூதன் ஒரு வார்த்தை இடையில சொன்னாங்க இல்லையா, யாருக்கு பின்பலமாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். எங்கே வைத்து கை வைக்கிறார்கள்? அசத் சொன்ன மாதிரி அருமையான இளைஞர் பெருமக்களே, உங்களுடைய தீனின் மீது கொண்ட பற்றின் காரணத்தினாலே உலமாக்கள் இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்துறதுங்கிறது எங்களுக்கு பெரிய சிரமம் தான். ஆனாலும் கூட இந்த காலகட்டத்தினுடைய இந்த கடமையை சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த விளக்கம். அவங்க எங்கெல்லாம் தொட்டு கடைசியில ஸல்லல்லாஹு வரை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஒரு சின்ன விளக்கம். ஒரு சகோதரர் கேட்கிறார், காதியானிகள் கேட்கிறாங்களே, இப்ப உயிரோட இருந்தா ஒரு ஜக்காத்தும் சதக்காவும் இது கொடுக்கணுமா? அப்ப மேல இருக்கிறாரே ஒரு தொழுகவும் ஜக்காத்தும் கொடுக்கறாங்களா? அதுக்கு என்ன பதில் கேட்கிறார். சிம்பிளான பதில், அது இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் உண்டான சட்டம். அது இந்த உலகம்ங்கிறது வேற, மேல தூக்கப்பட்ட உலகம்ங்கிறது வேற. இந்த உலகம்னு சொன்னா இந்த பூமியில ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் அவர் தொழுகவும் வேண்டும், அவர் ஜக்காத்தும் கொடுக்கணும். அவங்க தாயார் இருந்தாலும் சரி, போய் சேர்ந்தாலும் சரி. மேல போனதுக்கு பிறகு இந்த சட்டங்களே கிடையாது. எப்படி கபருக்கு போனதுக்கு பிறகு சட்டம் இல்லையோ,
மேல் உலகம் என்பது பேர். உங்களுக்கு நல்லா தெரியும். அதற்கு நான் இடைமறிச்சு ஏண்டா முக்கியமான பாயிண்ட் சொல்ல வேண்டிய கருத்து அது. பல பேருக்கு எங்க அண்ணன் தான் என்னமோ பதில் சொன்னாரு, நீங்க எல்லாம் சொல்ல முடியலையே. சிம்பிளா என்னுடைய முஃபஸிரீன்கள் சொல்லிட்டாங்க, மா தும்து ஹய்யன் ஃபீ ஹாதிஹி துன்யா. இவர் போய் விளக்கம்லாம் விளக்கினார். அந்த விளக்கம்லாம் வேண்டாம். இந்த பூமியில் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் எனக்கு தொழவும் கட்டளையிட்டு இருக்கிறான், ஜக்காத்து கொடுக்கவும் கட்டளையிட்டு இருக்கிறான். அப்ப இந்த பூமியில ஹயாத்தா இப்ப இருக்கு வரைக்கும் 33 வயசு இருந்தாங்க, சலாத்தும் செஞ்சிருப்பாங்க, ஜக்காத்தும் கொடுத்திருப்பாங்க. பின்னால இறங்கி இந்த பூமியில வருவாங்க, அப்ப தொழுகவும் செய்வாங்க, ஜக்காத்தும் கொடுப்பாங்க. வானுலகில உயர்த்தப்பட்டதுக்கு பிறகு இந்த பூமியுடைய சட்டம் அவருக்கு பொருந்தாது. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? எங்க அல்லாஹ்வை பார்க்க முடியுமாங்க? ஏண்டா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமே கேட்டாங்க, அல்லாஹும்ம அரின்னி அன்துரு இலைக், எனக்கு கொஞ்சம் முன்னால வந்து நெல்ல நான் பார்க்கிறேன்டாங்க. அல்லாஹ் அதுக்கு பதிலா லன் தரானி, நீ பார்க்க முடியாதுப்பா, உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பார்க்க முடியாதுன்னா. ஆகிரத்தில் போய் பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? எங்க பார்ப்போமா பார்க்கமா? இந்த நிச்சயமா பார்ப்போம். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ்ல போய் பார்த்தாங்களா இல்லையா? பார்த்தாங்க. எப்படி அவங்க பார்த்தாங்க? உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பார்க்க முடியாதுன்னு அல்லாஹ் மூசா நபிக்கு சொன்னானே, அங்க போய் எப்படி பார்த்தாங்கன்னா உலகம் மாறி போச்சு. பூமியில இருந்து பார்க்கல, அங்கிருந்து மாறி போய் வானுலகில் போய் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் பார்க்கறாங்கன்னா அந்த சட்டங்கள் வேறுபடுது. அதே மாதிரி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாதும் து ஹய்யன், ஹயாத்தா இருக்கும் வரைக்கும் நான் தொழவும் வேணும், ஜக்காத்து கொடுக்கணும்னா இந்த பூமியில ஹயாத்தா இருக்கிற வரைக்கும். வானத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அது கட்டுப்பாடாது, அது இதுல அடங்காது. ரொம்ப சிம்பிளா நம்முடைய முஃபஸிரீன்கள் சொன்னாங்க, ஹயாத்தாய் இருக்கும் வரைக்கும் இருக்கும் காலமெல்லாம் என்பதற்கு பொருள் இந்த பூமியில ஹயாத்தாய் இருக்கிற வரைக்கும். அதனால இந்த பதில் நிறைவேறியது. அந்த நண்பருக்கு நான் சுக்குர் செய்கிறேன், நன்றி செய்கிறேன். என்ன இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் மற்றவங்களுக்கு தெளிவில்லாமல் போயிடுங்கிறத அவர் ஞாபகப்படுத்தினாரு, அந்த முறை நான் எடுத்து சொல்லிட்டேன்.